இப்போ இதில் ஒரு கணக்கை பாருங்களேன். என்ன கணக்கு கொடுத்துருக்கான்? அப்போ டெம்பரேச்சர் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இந்த வேவ்ஸ் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு வரும்போது, எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இந்த வேவ்ஸ் ஆஃப் சவுண்ட்னா ஒலி அலைகள் வெப்பம் அதிகமாக இருக்கும்போது அது அவனோட வேகம் அதிகமாக இருக்கும். ரைட்டா? ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது எப்படி படிச்சிருக்கோம்? வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டெம்பரேச்சர் அப்படின்னா ஏற்கனவே ஃபார்முலா படிச்சிருக்கோம். அதுக்கு பேர் என்னது? எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் என்னது? வெப்பத்தின் காரணமாக ஒலி அலைகள் சவுண்டு வேவ்ஸோட வேகம் கூடுமா இல்லை குறையுமா அப்படின்றது தான் கன்செப்ட். ரைட்டா? அந்த கன்செப்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அதாவது நல்லா கவனிக்கணும். எப்படின்னா, இப்போது ஒரு வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் எப்படி நார்மல் 0 டிகிரி சென்டிகிரேட் 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொன்னால், 0 டிகிரி செல்சியஸில் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் 331 ப்ளஸ்ஸு 331 ப்ளஸ்ஸு 0.61 என்னது டெம்பரேச்சராக இருக்கும் அப்படின்னு சொன்னால், 0 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது ஒளி அலையின் வேகமானது 331 ரைட்டா ப்ளஸ்ஸு 0.61 அப்படின்னா டெம்பரேச்சர். அப்படின்னா 0.61 0 டிகிரி. அப்போ 1 டிகிரி ஆகும்போது இன்னொரு 0.61 கூட்டிக்கிறோம். ரைட்டா? அப்போ 2 டிகிரி ஆகும்போது அப்போ 3 0.61 கூட்டிக்கிறணும். அப்போ 10 டிகிரி ஆகும்போது டெம்பரேச்சர் கூடும்போது அப்போ 10 0.61 கூட்டணும். ரைட்டா? அப்போ 10 × 0.61 பெருக்கி 331 கூட்டணும். கூட்டினா தான் உனக்கு வெலாசிட்டி ஆஃப் த சவுண்டு வரும். ரைட்டா? அப்போ நார்மலாக ஐஸ் உறையும் போது ஐஸாக இருக்கும்போது 0 டிகிரியாக இருக்கும்போது ஒரு ஒளி அலையின் வேகமானது எவ்வளோ இருக்குது? 331 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னா MS-1 SI யூனிட். ரைட்டா? இதை நல்லா கவனித்து வச்சுக்கணும். அப்போ எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்ன்ற என்னது? வெப்பம் கூடும்போது ஸ்பீடும் கூடும். எதனோட ஸ்பீடு கூடும்? அதோட வெலாசிட்டி இங்கே வந்து வெலாசிட்டி ஸ்பீடுனாலும் ரெண்டு ஒன்று தான். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ரைட்டா? வெலாசிட்டினா செட்டன் டைரெக்ஷன், ஒரே டைரெக்ஷனில் போகிறது தான் வெலாசிட்டி. ஸ்பீடுன்னா மல்டிபிள் டைரெக்ஷன்ஸ். ரைட்டா? அப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ எப்படி போகுதுன்னு சொன்னால், இப்போ வெலாசிட்டி சேம் சிங்கிள் டைரெக்ஷன். ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் ஆர் வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் மே பி சேஞ்ச்டு, மே பி இன்க்ரீஸ்டு வென் த டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீஸ்டு அப்படின்னா அதான் ஒரு ஃபார்முலா. இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கான் பாரு உன் கொஸ்டினில். அட் வாட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னால் என்ன டெம்பரேச்சர், என்ன வெப்பநிலையில். ரைட்டா? என்ன வெப்பநிலையில் என்ன சொல்கிறது? வெலாசிட்டினா வேகம். வெலாசிட்டி ஆஃப் என்னோட வெலாசிட்டி சவுண்டுனா ஒளியின் வேகம். சவுண்டுனா சத்தத்தின் வேகம். இன் ஏர் காற்றுல நல்லா கவனிச்சு. ஏர், லிக்விட் அண்ட் சாலிட். அப்போ சாலிடில் தான் அதிகமாக இருக்கும், லிக்விடில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏரில் இன்னும் கம்மியாக இருக்கும். ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ ஏரில் தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஏரில் எப்போ வென் த டெம்பரேச்சர் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு சொன்னால், டெம்பரேச்சர் வெப்பமானது வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட்னா ஒளியின் வேகமானது எந்த வெப்பத்தில் காற்றுல ஒளியின் வெப்பமானது எந்த வெப்பத்தில், கேள்வி என்னது? அட் வாட் எந்த வெப்பத்தில், இஸ் டபுள் இருமடங்கு ஆகிறது. இஸ் டபுள்னா இருமடங்கு ஆகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க கொஸ்டினை. காற்றில் ஒளியின் வேகமானது வெலாசிட்டி அட் வாட் டெம்பரேச்சர் இஸ் டபுள். அப்போ 2 மடங்கு ஆகிறது. அப்போ அவன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கான்? த வெலாசிட்டி ஆஃப் என்ன கொடுத்துருக்கான்? வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படின்னா வெலாசிட்டி வேகம், சவுண்டோட வேகம் வந்து அவன் கேள்வி கேட்டான். ஆனால் கொடுக்கணுமில்ல குச்சு. ஆனால் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்டுனா வேகம், சவுண்டின் வேகமானது அட் எங்கே? 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ் கொஸ்டின் மார்க் போட்டேன். அப்போ 0 டிகிரி செல்சியஸ்னு என்னது? இவ்வளோ தான் ஆன்சர். அவனை எந்த டபுள் ஆகுது சொல்லுன்றான். எந்த டெம்பரேச்சரில் வேகம் டபுள் ஆகுது. ஆனால் கொடுத்தது என்ன கொடுத்துருக்கேன்? எனக்கு கொஸ்டின் கொடுத்துருக்கேன், ஒன்றுமே கொடுக்கல. த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் காற்றுல சவுண்டோட வெலாசிட்டி வேகமானது என்னது? 0 டிகிரி செல்சியஸ். அவ்வளோதான். அப்போ 0 டிகிரி செல்சியஸ்னால் ஒரு காமன் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். என்ன தெரியும்? 0 டிகிரி செல்சியஸ்னு என்னது? ஒன்றுமே கிடையாது. ஏற்கனவே 331 தான் டெம்பரேச்சர், 331 தான் ஸ்பீடு 0 டிகிரி செல்சியஸில். ரைட்டா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இன் ஏர். அதில் என்ன சொல்லுது? எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்னா வெப்பமானது, ஒளியின் வெப்பமானது என்ன சொல்லியிருக்கான் அதில்? வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டெம்பரேச்சர். அப்படின்னா ஒரு டெம்பரேச்சர் வெப்பநிலையின் ஸ்கொயர் ரூட்டுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நேர் விகிதத்தில் இருக்குன்னா டெம்பரேச்சர் கூட
வெலாசிட்டியும் கூடும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதான் அதை வச்சு நம்ம இப்போ இந்த கொஸ்டினை எடுப்போம். லெட் வைத்துக்கொள்வோம். என்ன வைத்துக்கொள்வோம்? T0 அப்படின்னா T0 0 டிகிரி செல்சியஸ். T0னா ஒரு டெம்பரேச்சர். T0 இந்த T0 செல்சியஸ்ன்றது தான் பி த ரிகார்டு டெம்பரேச்சர். அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படும் டெம்பரேச்சர், நம்ம கண்டுபிடிக்க போகக்கூடிய டெம்பரேச்சர்னு வைத்துக்கொள்வோம். அவன் டபுள் கேட்டிருக்கான் இல்லையா, அந்த டபுளை கண்டுபிடிக்கிறத நம்ம வந்து லெட் T0 T டிகிரி செல்சியஸ். T டிகிரி செல்சியஸ்னால் மேலே அந்த புள்ளி மாதிரி போட்டுக்கலாம், அது டிகிரின்னு அர்த்தம். T டிகிரி செல்சியஸ் தான் நாம் கண்டுபிடிக்க போகிற ஆன்சர்னு வச்சுக்குவோம். ரைட்டா? T டிகிரி செல்சியஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிற ஆன்சர். ரைட்டா? வைத்துக்கொள்வோம். நெக்ஸ்ட்டு அவன் இதெல்லாம் கொடுக்கல, அவன் வெறும் 0 டிகிரி தான் கொடுத்துருக்கான். நான் டபுள் எப்போ ஆகும், எந்த டெம்பரேச்சரில் ஆகுன்னு கேட்டிருக்கான். நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? V1 இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் T1K. அப்படின்னா V1ன்றது என்ன, நம்ம V1 வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். அப்போ வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு என்னது? V1 அட் டெம்பரேச்சர் T1K கெல்வின். இது நீ கணக்கு போடும்போது கெல்வினில் தான் போடணும். ரைட்டா? கெல்வின் என்னது? 273. அதாவது ஒரு டெம்பரேச்சரை கெல்வினில் மாற்றணுன்னா 273 கூட்டிக்கிறணும். அதே மாதிரி கெல்வினில் உள்ள டெம்பரேச்சரை மாற்றணும்னு சொன்னால், இப்போ ஒருத்தன் டெம்பரேச்சர் கொடுத்துட்டு கெல்வினில் மாற்றுன்றான். இப்போ ஒரு டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் மாற்றுன்னா அதை நீ என்ன பண்ண 273 கூட்டிக்கிறணும். கூட்டினா கெல்வினில் மாறிடும். அப்போ கெல்வினில் இருந்து டெம்பரேச்சருக்கு மாற்றணுன்னா 273 கழிச்சிடணும், டெம்பரேச்சரை மாறிடும். ரைட்டா? இப்போ நல்லா V1ன்றது வெலாசிட்டி ஆஃப் த V1 இஸ் வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் அட் டெம்பரேச்சர் T1K. அதாவது வெப்பநிலை எவ்வளோ இருக்கோ T1 வெலாசிட்டி 1 ஒரு வெலாசிட்டியை வச்சு 2 வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் என்ன வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்? ஆரம்ப வெலாசிட்டி அந்த டபுள் மடங்கான வெலாசிட்டி ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். இப்போ வெலாசிட்டி V1 அப்படின்றது ஒரு வேகம், சவுண்டின் வேகம். அது எந்த டெம்பரேச்சரில் அந்த V1 இருக்கும்? T1K. T1Kன்னா T1 கெல்வின் என்ற டெம்பரேச்சரில் வெப்பத்தில் வெலாசிட்டி எவ்வளோ V1 வச்சுக்கிடுவோம். அதேமாதிரி V2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டபுள் ஆகுது. V1 எவ்வளவோ அதே மாதிரி 2 மடங்கு இருக்கணும்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் பாரு, எப்போ வெலாசிட்டி எந்த டெம்பரேச்சரில் ஒரு சவுண்டோட வேகம் வந்து டபுள் ஆகும் அப்படிங்கிறான். அப்போ நம்ம இது டெம்பரேச்சரையும் கண்டுபிடிக்கணும், டபுளையும் கண்டுபிடிக்கணும். அப்போ டெம்பரேச்சர்னு சொல்லிட்டோம், T0Cன்னு சொல்லிட்டோம். இப்போ V1ன்றது இனிஷியல் வெலாசிட்டி, அதாவது ஆரம்ப வெலாசிட்டி. இது மாதிரி டபுளாக கண்டுபிடிக்கணும். V1ன்றது எந்த டெம்பரேச்சரில்? T1K என்ற டெம்பரேச்சரில் V1 வெலாசிட்டி. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது? V2 டபுள் ஆகுறது. V2 இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த டெம்பரேச்சர். அது என்னது? T2K. அதனோட டெம்பரேச்சர் எவ்வளோ? T2 கெல்வின் அர்த்தம். அதை நம்ம வச்சுக்கிடுவோம். லெட் அஸ்யூம். நீ வந்து அப்படி அஸ்யூம் பண்ணிக்கோ. ரைட்டா? இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும்? என்ன உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே வாங்க. T1 = T1 என்னது? நம்ம என்ன ஏற்கனவே கொடுத்துருக்கோம். T1K என்ன கொடுத்துருக்கோம்? K என்ன? கெல்வின். T1 வெலாசிட்டி V1ஓட வெலாசிட்டி சவுண்டு T1Kன்னு கொடுத்துருக்கோம். அப்போது T1K அப்படின்னு என்னது? 273 மாற்றணும் இல்லையா? கெல்வினில் தான் மாற்றணும். T1Kன்னு கொடுத்துருக்கேன். அதனால் T1 = 273K. ரைட்டா? 273K. ரைட்டா? அதை தான் நான் இப்போ போட்டிருக்கேன். கெல்வினில் உள்ளதை இந்த T1ன்றதை என்ன பண்ணியிருக்கேன், எவ்வாறு எடுத்துக்கொள்கிறேன்? அது 273 கெல்வின். அதாவது இதை டெம்பரேச்சர்லேருந்து கெல்வினில் மாற்றினா சேர்த்துக்கிறணும், மைனஸ் பண்ணக்கூடாது. அதுதான் T1 நான் என்ன பண்ணுறேன், 273K எடுத்துக்கிறேன். அப்போ 273K இருக்கும்போது டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும்? 0 டிகிரி செல்சியஸாக இருக்கும். ரைட்டா? அதாவது 0 டிகிரி வெப்பநிலையில் கெல்வின் எவ்வளோ இருக்கும்? 0 டிகிரி செல்சியஸில் கெல்வின் எவ்வளோ இருக்கும்? 273 கெல்வினாக இருக்கும். அதே மாதிரி 1 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ இருக்கும்? +1 இருக்கும். ரைட்டா? இதை தான் நீங்கள் கூட்டிக்கணும். ரைட்டா? இப்போது 0 டிகிரி செல்சியஸ், அதை T1 வந்து என்ன போட்டிருக்கேன்? T1Kன்னு போட்டிருக்கேன், இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ T1 எப்படி எடுத்துக்க? 273 கெல்வினில் எடுத்துக்கிட்டேன். அப்போ T2 நான் என்ன எடுப்பேன்? T2 என்ன எடுப்பேன்னா T2 = என்ன? T2ன்னு என்னது? ஏற்கனவே நான் டபுளிங் ஆக்குன்னு சொல்லியிருக்கேன். எதை? T1 மாதிரி 2 மடங்கு இருக்கணும். அதை 2 மடங்காக இருக்கணும் இல்லையா? அதனால் T2 நான் என்ன எடுத்திருக்கேன்? நம்மளுக்கு என்ன டெம்பரேச்சர் தேவைப்படுது? நம்ம கண்டுபிடிக்க போகிற டெம்பரேச்சர் மேலே சொல்லியிருக்கேன், T0 செல்சியஸ்ன்னு சொல்லியிருக்கேன்னா, T0 செல்சியஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் மேலே, அதை சொல்லியிருக்கேன். அப்போ T2 நம்மளுக்கு என்ன வேணும்? T2 = அதை T0 செல்சியஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதோட கெல்வினை சேர்த்துக்கோ, +273 கெல்வின். ரைட்டா? இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? T2 கண்டுபிடிக்கணும். T2 நான் ஏற்கனவே லெட் அஸ்யூம் T0 செல்சியஸ் இஸ் த
டிசையர்டு டெம்பரேச்சர், நம்ம கண்டுபிடிக்க போகிற டெம்பரேச்சர். இப்போ T2 நான் கெல்வினில் மாற்றுறேன். அந்த T2 கெல்வினில் மாற்றும் போது T0 தான் நான் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதை கெல்வினில் மாற்றணும். அதனால் T0C ப்ளஸ் 273 க்ளோஸ் த ப்ராக்கெட் C, ரெண்டுக்குமே அந்த கே பொருந்தும். ரைட்டா, அதனால் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ நெக்ஸ்ட் இங்கே வாங்க, என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? T2 கண்டுபிடிக்கணும். T2 சீக்கிரம் அஸ்யூம்னா நீ நினச்சிக்கோ, அஸ்யூம்னா T2 சீக்கிரம் டு டபுள் T1 தானே. T1 10னா T2 20 இருக்கணும். டபுள் தானே கேட்குறான். டெம்பரேச்சர் எந்த டெம்பரேச்சரில் வெலாசிட்டி டபுள் ஆகும்னு கேட்குறான். ரைட்டா, அப்போது டெம்பரேச்சர் டபுள் ஆனால் தானே இதாகும். அப்போ டெம்பரேச்சர் T2 சீக்கிரம் டு என்னவா இருக்குது? T2 V2, அது T2 கிடையாது, V2 அது தப்பாக போட்டேன். T2 கிடையாது, தவறாக எழுதப்பட்டுள்ளது. அதை V2ன்னு போட்டுக்கோங்க. எந்த வெலாசிட்டி, அதாவது டபுளிங் ஆகணும், வெலாசிட்டி தான் டபுளிங் ஆகணும், T2ன்னு எழுதக்கூடாது இந்த இடத்துல. V2 சீக்கிரம் டு 2V1 அப்படின்னா இங்கே டெம்பரேச்சர் நம்ம கவுண்ட் பண்ணலாம், வெலாசிட்டி தான் கேட்டிருக்கான். என்ன வெலாசிட்டி? இனிஷியல் வெலாசிட்டியை விட டபுள் வெலாசிட்டி வரணும் அப்படின்னு கேட்டிருக்கான். ரைட்டா, அப்போ V2ன்னு போட்டுக்கோங்க. அந்த T2ன்றதை அடிச்சுட்டு V2 வெலாசிட்டி 2 சீக்வல் டு 2 இன்ட்டு வெலாசிட்டி 1. ரைட்டா, 2 இன்ட்டு வெலாசிட்டி 1. அந்த T1க்கு பதிலாக V1 போட்டுக்கோங்க, T2க்கு பதிலாக V2ன்னு போட்டுக்கோங்க. ஏன்னு சொன்னால் அவன் வெலாசிட்டி தான் டபுள் ஆகுன்னு கேட்குறான். என்ன கேட்குறான்? வெலாசிட்டி டபுள் ஆகணும் அப்படின்னா அதில் 2 மடங்காக வெலாசிட்டி இருக்கணும்னு சொல்கிறான். அப்போது வெலாசிட்டி 1 விட இன்னொரு மடங்கு அதிகமாக இருக்கணுன்றான். அப்போது V2 சீக்வல் டு 2V1 அப்படின்னா V1 10 இருந்தால் T2 20, V1 20 இருந்தால் T2 40, டபுள் ஆயிடுச்சா? அதனால தான் அந்த இடத்துல எடுத்துருங்க. T2 எடுத்துகிட்டு V2 சீக்வல் டு 2V1 போட்டுக்கோங்க. ரைட்டா, நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் டியூ டு த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட், இது உங்கள் புக்கில் எல்லாம் கொடுக்கல பார்த்துக்கோங்க. வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் அப்படின்னா ஒரு ஒளியின் வேகமானது டியூ டு த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலாவில் படிச்சிருக்கோம். அதாவது வெப்ப விளைவுகளின் காரணமாக டெம்பரேச்சர் எவ்வாறாக இருக்கும்? அந்த ஃபார்முலா என்ன சொல்லுது? V is directly proportional to the root of the temperature. இதான ஃபார்முலா. நீங்கள் வேணால் முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கீங்க, படிச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா வச்சு இப்போ நம்ம கணக்கு போட போகிறோம். இப்போ Vன்றது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த T. ரைட்டா, இப்போ என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த Vயை நம்ம ரெண்டாக பிரிக்கலாமா? நம்மளுக்கு V1 V2 இங்கே இருக்குது. அப்போ இதில் இருக்குல்ல V2 தானே பெருசு, V1 மாதிரி 2 மடங்கு இல்லையா? அப்போ நம்ம இந்த Vயை மேலே பெருசாக உள்ளது மேலே போட்டுக்கணும், சிறுசாக உள்ளது கீழே போட்டுக்கணும். V2/V1 போட்டுக்கிறோம். ஏன்னா V1 விட 2 மடங்கு அப்படின்னும் போது பெரியது மேலேயும் சிறியது கீழே. V2/V1, Vக்கு பதில் என்ன பண்ணிட்டேன்? V2/V1 போட்டேன். ரைட்டா, அடுத்து இங்கே டெம்பரேச்சருக்கு பதில் என்ன போட்டிருக்கேன்? பெரிய டெம்பரேச்சர்னா T2 தானே பெரிய டெம்பரேச்சர், T1 சிறுசு தானே. அதனால் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே T2/T1 போட்டுக்கிட்டேன். அப்போ V2/V1, அந்த V என்னவா மாறிடுச்சு? V2/V1 ஆகும். T என்னவா மாறிச்சு? T2 ஹை டெம்பரேச்சர், ரூட்டுக்குள்ளே உள்ள T2/T1 எடுத்துக்கிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வாங்க, அதே இது அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். கமா போட்டு V2/V1 போட்டு இப்போ T2க்கு நம்ம என்ன போட்டிருக்கோம்? மேலே 273 ப்ளஸ் Tன்னு கொடுத்துருக்கோமா? 273 ப்ளஸ் Tன்னு சொல்லி ஃபார்முலாவில் கொடுத்துருக்கோமா நம்ம இதில்? அதை சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்படியே T2ன்ற இடத்துல 273 ப்ளஸ் Tன்னு போட்டேன். அந்த கெல்வினை விட்டேன், ஏன்னா இதுக்கு கீழேயும் கெல்வினை விட்டேன், மேலேயும் கெல்வினை விட்டுட்டேன். அப்போ T1க்கு என்ன போட்டிருக்கேன்? 273 கெல்வின்னு போட்டிருக்கேன்னா அதை விட்டுட்டு 273 மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்போ மேலே T2க்கு 273 T மேலே ஃபார்முலாவில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். கீழே T1க்கு 273 போட்டுக்கிட்டேன். அப்படி மூணாவது. அப்போ இப்போ புட் த வேல்யூ ஆஃப் V2, அந்த அங்கே கரெக்டாக எழுதிட்டேன். V2 ஈக்குவல் டு 2V1, அங்கே மாற்றிக்கோங்க, T2ன்னு போட்டிருக்கீங்களா, அது தப்பு. V2 ஈக்குவல் டு 2V1, புட் த வேல்யூ ஆஃப் V2 ஈக்குவல் டு 2V1. அப்போ V2ன்ற இடத்துல 2V1 போடு, ஏன்னா V1 மாதிரி டபுள் மடங்கு V2 இருக்கணும்னு சொல்கிறான். அப்போ நான் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். என்னது? V2ன்ற இடத்துல 2V1 சப்ஸ்டிட் பண்ணால் மேலே V1 கீழே V1 அடிவிட்டு போய் 2 மிஞ்சும். அப்படியா? அப்போ 2 மிஞ்சிச்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. 2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எவ்வளோ தானே. அடுத்த ஸ்டெப் முடிஞ்சா அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையுமே லெஃப்ட் சைடில் உள்ளதையும் ஸ்கொயர் பண்ணுறேன், ரைட் சைடில் உள்ளதையும் ஸ்கொயர் பண்ணுறேன். ரெண்டு சைடில் ஒரே என்ன ஸ்கொயர் பண்ண ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டை நான் எடுக்க போகிறேன். ரைட் சைடில் உள்ள ஸ்கொயர் ரூட்டை எடுக்கணும்னா டபுள் சைடு நான் ஸ்கொயர் பண்ணணும். ரைட்டா, லெஃப்ட்லேயும் ஸ்கொயர் பண்ணணும், ரைட்லேயும் ஸ்கொயர் பண்ணால் எனக்கு ஸ்கொயர் ரூட் அகலம் ரைட்டில். அப்போது லெஃப்ட்டில் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? 2 × 2 4 வந்துருச்சா? அப்போ இதை ஸ்கொயர் பண்ணனா ஸ்கொயர் ரூட் அடிவிட்டு போயிடும். ரைட்டா, ரைட்டில் ஸ்கொயர் ரூட் அடிவிட்டு போச்சா? இப்போ நீங்கள் கவனத்துக்கு வாங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போது இந்த கீழே என்ன இருக்குது? ரைட் சைடில்
கீழே 273 இருக்கு இல்லையா, அந்த 273 லெஃப்ட் சைடில் வந்துடும் மேலே. அப்போ வந்துச்சுன்னா 4 × 273 = 273 + t, ரைட்டா வந்துருச்சா. இப்போ நம்ம டீயை மட்டும் தனியாக பிரிக்க போகிறோம். எப்படின்னா இந்த 273 லெஃப்ட் சைடில் வந்துடும். இப்போ 4 × 273 எவ்வளோ ஆகிப்போச்சு, பெருக்குனிங்கன்னா 1042 வந்துருச்சு, ரைட்டா. அடுத்து அடுத்து என்னது, = 273 + t வந்துருச்சா. இப்போ டீயை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 273 லெஃப்ட் சைடில் போச்சுன்னா என்ன ஆகும், 819 டிகிரி செல்சியஸ் = t போட்டிருக்கான். இது தவறு, உங்கள் புக்கில் கொடுத்த தப்பு. ஆன்சர் இதுதான் போட்டிருக்கான். இது தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் வாத்தியார்கிட்ட கேளுங்க என்ன காரணம்னு சொன்னால், நான் அதோட நிப்பாட்டலை, என்ன போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா டபுள்ன்றான். இந்த டெம்பரேச்சரில், இந்த 219 டிகிரி டெம்பரேச்சரில் இதனோட ஸ்பீடு டபுள் ஆகணும்ன்றான். அப்போ டபுள் ஆகாது, அதோட அதிகமாகும் இந்த டெம்பரேச்சரில். அது எப்படி அதிகமாகுதுன்னு சொல்கிறான். இவன் என்ன பண்ணியிருக்கான், 219 நம்ம கெல்வினில் தான் கொண்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் t = கெல்வினில் தான் மாற்றிருக்கோம். எப்படி டிகிரின்னு போட்டால் அவன் புக்கில்னு தெரியல, தவறு இது. ஆனால் இதோட நிப்பாடிக்கும் உங்கள் புக்கில், உங்கள் வாத்தியார்கிட்ட கேளுங்க. அடுத்த ஸ்டெப்பு நான் உங்கள் புக்கில் இல்லை எழுதியிருக்கேன். t = அவன் என்ன கொடுத்துருக்கான், 889 டிகிரி செல்சியஸில் தான் ஸ்பீடு டபுள் ஆகுது அப்படிங்கிறான், ரைட்டா. ஆனால் இது தவறு. இது ஏன்னா 819 டிகிரி செல்சியஸ் கிடையாது, இது கெல்வின். இது கெல்வினில் தான் என்ன மச்சு, ஏன்னா -293 கெல்வின் தான் ஒரு டெம்பரேச்சர். எதில் கெல்வினில் தான் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். கெல்வினை வந்து டெம்பரேச்சரில் மாற்றோம்னா இன்னொரு -293 கழிக்கணும். நான் முதல்ல சொல்லியிருக்கேன், டெம்பரேச்சரை கெல்வினில் மாற்றோம்னா 293 கூட்டணும், முதல்ல கூட்டியிருக்கோம். இப்போது கழிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், கெல்வினை டெம்பரேச்சரில் மாற்றணும் அப்படின்னா கழிக்கணும் 273. இது வரைக்கும் கழிக்கலை. இவன் நம்ம ஃபார்முலா தான் போட்டிருக்கோம். லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் உள்ள 273 லெஃப்ட்டில் கொண்டு வந்து கழிச்சிருக்கோம், அவ்வளோதான். கெல்வினில் கழிக்க. அப்போ t = எவ்வளோ வரணும், 819 கெல்வின் தான் இருக்கணுமா தவிர டிகிரின்னு போட்டிருக்கான். உங்கள் புக்கில் தப்பு, ரைட்டா. இப்போ நெக்ஸ்ட்டில் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா t = 819 - 273 கழிச்சிருக்கேன். அதுக்கடுத்து 546 டிகிரி செல்சியஸ். இதுதான் கரெக்டான ஆன்சர். உங்கள் வாத்தியார்கிட்ட கேளுங்க, இது எப்படி சார் அப்படின்னு கேளுங்க, ரைட்டா. இது எப்படி கரெக்டுன்னு நான் சொல்லுவேன் அடுத்த வீடியோவில், நான் சொல்கிறேன். 540 டபுள் கேட்குறான் இல்லையா, 331. அப்போ எவ்வளோ வரணும், 663 வரணும். 331 + 0.61 அப்படின்னா 332. 332ன்னா 664 வரணும் டபுளிங் ஸ்பீடு, ரைட்டா. இந்த அப்போ அந்த 664 ஸ்பீடு வரணுன்னா அப்போ என்ன டெம்பரேச்சர்னு கேட்குறான். அப்போது 664 இந்த டெம்பரேச்சரில் 664 வராது, கூட வரும், எக்கச்சக்கமாக வரும். இது தவறு. இன்னொரு 273 குறைக்கணும். இப்போ போட்ட ஆன்சர் இருக்கு இல்லையா, 546 டிகிரி நீ அந்த சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 663 வரும், ரைட்டா. 663 கரெக்டாக எக்ஸாக்டாக வரும். நீங்கள் அதை பார்த்துக்கலாம், ரைட்டா. சரி, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி தப்பு புக்கில் தப்பாக போட்டிருக்கான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.